புது வீடு கட்டிட்டு இருக்குன்னு லாஸ்ட்டாக ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் ஏன் பில்லர் போடாமல் நீங்கள் பேஸ்மெண்ட் போட்டிருக்கீங்க உடக்கல்னு கேட்டிருந்தீங்க. பில்லர் பக்கம் போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு 9 lakh ஆயிருக்கும். பொதுவாக வில்லேஜ் சைடில் வந்து ஒரு 60 to 70% வந்து பேஸ்மெண்ட்டில் தான் போடுவாங்க. வில்லேஜில் இருக்கும் அப்படின்னால எங்களுக்கு கருங்கல் எங்கள் கல்லையில் இருக்க கல்லையை உடச்சி போட்டுப்போம். அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு கருங்கல் கிடைக்காது. அதனால் வந்து மோஸ்ட்லி அவங்க பில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுவாங்க. நம்மளுக்கு சின்ன வீடுனால நாங்கள் வந்து உடக்கல்லே போட்டோம். இதுக்கு நடுவில் கொட்டுறதுக்கான மண்ணுமே எங்கள் கல்லையிலேருந்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு சின்ன சின்ன செலவுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கான எவ்வளோ செலவாகுன்றது ஒரு தரமாக தெரிஞ்சிக்கலாம். எங்களது வீடு சைஸ் பார்த்தீங்கன்னா 39/39. இப்போ அந்த பூஜை பொருட்கள்னு ஒரு 201 ரூபா ஆச்சு. உடக்கல் உடச்சதுக்கு 40,500. அதுக்கப்புறம் ஒரு 1000 எம்சாண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 சில்லரை ஆகிடுச்சு. அப்புறமா கிடப்பாறை ஒரு 700. ஜேசிபிக்கு மட்டுமே மண் வாரந்து நிறவனத்துக்கு மட்டும் 38,000. டிராக்டருக்கு ஒரு 10,500. டிப்பரில் மண் கொட்டினதுக்கு டிப்பரு டிராக்டர் ரெண்டும் மாற்றி மாற்றா கொட்டோம். அதுக்கு ஒரு 6,200. சிமெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,300. வாட்ரு ஓஸ் வந்து வாங்கினோம். அதுக்கு வந்து ஒரு 1,500. வாட்டர் மோட்டார் ஒரு 6,000. அப்புறம் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு 2 பேரல் வாங்கினோம். அதுக்கு ஒரு 1,600. பேஸ்மெண்ட் போட்ட லேபர்ஸ்க்கு 30,300. இது வரைக்கும் டோட்டலாக ஆயிருக்கிறது செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக முடித்த செலவு 2,04,001 ரூபா ஆயிருக்கு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இதே மாதிரி பட்ஜெட் வீடியோஸ் போடுறேன்.